இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் படமாக்கப்பட்டு ஈழத் தமிழர் தயாரிப்பிலும் இயக்கத்திலும் இந்திய கலைஞர்கள் இணைந்து படைத்துள்ள அந்தோணி திரைப்படம் மார்ச் 14 கனடாவில் திரையிடப்பட்டது. அரங்கம் நிறைந்த ஈழத்து சினிமா ரசிகர்களின் மனதை கவர்ந்த இந்த திரைப்படம் சுவிட்சர்லாந்தில் வாழும் ரமணதாஸ் தயாரிப்பில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் சுகிர்தன் மற்றும் ஜெனோசன் ஆகியோரின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. படத்தின் ஒரு காட்சியில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் ஆண்டுதோறும் உழைத்து சேர்த்து வைத்துவிட்டு தாயகம் திரும்பி சேமிப்பை செலவழித்து ஒரு நாள் கொண்டாடும் அந்த புதுப்பித்தல் உணர்வு ஒரு காட்சியில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற மிச்ச காலத்தை தாங்கி பிடிப்பது இந்த ஒரு நாள் மகிழ்ச்சிதான் என்கின்ற வசனம் லட்சக்கணக்கான புலம்பெயர் தமிழர்களின் ஆன்மாவை தொடும் ஓர் உணர்வு தருணம். இதைப்போல நிதர்சனங்களை மறைமுகமாக பேசும் இப்படத்தின் கதையோ நம் மனதில் படம் முடிந்தும் நிலைத்து நிற்கிறது. விடுதலை படத்துக்கு பிறகு இசைஞானி இளையராஜா வழங்கியிருக்கும் ஒரு இசை பொக்கிஷம் இந்த படம். கனத்த இதயத்துடன் நிறைந்த திரைப்படம் ஒன்றை பார்த்த அனுபவத்துடன் ரசிகர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துகள். அத்தனை அம்சங்களும் ஒரு திரைப்படத்துக்கு வேண்டிய கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, நடிப்பு அத்தனை ஒட்டுமொத்தமாக அமைந்த ஒரு திரைப்படமாக அதை பார்க்கிறேன். அருமையான படம், ஒரு தரமான படம். மன நிறைவோட போறோம் வீட்டுக்கு. ஆனா கொஞ்சம் கடலோர கவிதை என்ற படத்துல இருந்து வந்த மாதிரி கடலோர தென்றலாக அந்த படம் இருந்தது. நல்ல இதாக இருந்ததுனால குடும்ப பாங்கான படம் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். அதுவும் எங்கட நாட்டில் 2 இந்தியன் திரைப்படத்துறை, ஸ்ரீலங்கன் திரைப்படத்துறை இரண்டும் சேர்ந்து எடுத்த ஒரு படம் எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான படமா அமைந்திருக்கு. பக்கத்துல நல்ல படமா இருந்தது, ஆனா முடிவு சரியான கவலையா போயிட்டு. அந்தோனியை பார்த்து வருகிறது பிடிக்கிறது படம். இந்த படத்தை பார்த்துவிட்டு அரங்குக்கு வெளியே வந்த பொழுது பலருடைய கண்களிலே கண்ணீர். நானும் அப்படித்தான். எல்லோருமே கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம். அருமையான படம், அந்தோணி அருமையான படம். அந்த முடிவிலே எல்லோருமே கண்ணீர் மல்கத்தான் வெளியே வருகிறார்கள். யாரும் எதிர்பாராத ஒரு முடிவு இந்த படத்தில் இடம்பெற்றது. இன்றைய தினம் இந்த அந்தோணி திரைப்படம் எவ்வளவு தூரம் எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கிறது என்பதை இன்றைய காட்சி மூலம் காணக்கூடியதாக இருந்தது. அந்தோணி திரைப்படம் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். 2 மணித்தால படம் ஆரம்பிச்சதிலிருந்து முடிவு வேந்தனைக்கும் எந்தவித தொய்வும் இல்லாமல் அழகாக போனது. இது ஒரு எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம், அனைவரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரியலி நைஸ். இது கொண்டு போங்க, என்ன கைக்குட்டைகள் கொண்டு போய்க்க என்ன கடைசியில சரியான கவலையான விஷயமா இருக்கு. நன்றி. கேரக்டர்ஸ் அழக்கூடாது, ஆடியன்ஸ் அழணும் சொன்னார். அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், ஜெயிச்சுட்டார். நண்பன் ஜெயிச்சுட்டாங்க. ஐம் சோ ஹாப்பி. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்ற மாதிரி, ரமணண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா என்ன, அந்த எங்கட உணர்வுன்றபடியா கொஞ்சம் கூட அழகுற ஃபீலிங். இப்ப வேற மொழிப்படம், நாட்டுப்படம் பார்க்க எங்களுக்கு அவ்வளவு அழுக வராது. ஏண்டா ஓகே படமா பார்ப்போம். இது கொஞ்சம் உணர்ச்சி கூடினபடியா கொஞ்சம் அழுதுட்டோம். ஆனா ஜெயிச்சிட்டோம், ரமணண்ணா ஜெயிச்சிட்டோம். படம் நல்லா இருந்தது, எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறமையா இருந்தது. நான் உண்மையாவே அந்த பிள்ளைகள் எல்லாரும் கூட்டிட்டு வரைக்குள்ள ஒரு எங்கட படம் பண்றதுக்குள்ள ஒரு ஆதரவு செலுத்தணும்னா எல்லாரும் வந்தது. ஆனால் அந்த பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் எல்லாம் சமுதாயம் ஒரு 15, 16, 17 வயசு பிள்ளைகள் எல்லாம் விழுந்து சிரிக்க அவைக்கு விளங்கத்தக்கனியா இருந்தது. அவை என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், அப்போ எங்கட வீட்டில் கதைக்கிற மாதிரி இருக்குது. வேற இந்தியன் மூவிலாம் வேற லாங்குவேஜா இருக்கும், ரைட்? அவர் இந்திய தமிழ் இருக்கு. ஆனா இது எங்கட வீடுகளை நாங்கள் கதைச்ச மாதிரி இருக்குது, நல்லா விளங்குது எங்களுக்கு தமிழ் என்று சொல்லி அவ என்ஜாய் பண்ணி சிரிச்சு என்ஜாய் பண்ணிச்சினும். மற்றது கடைசி கட்டம் தான் கொஞ்சம் ஒரு இதாக போயிட்டு இங்கால ஃபேமிலியில் கொஞ்சம் வராங்க. It was very sad and emotional. I did not expect this movie to be this good. I liked how they showed different point of views in the work field, and I did not expect the ending. It was emotional, and I like the way that the dialogue was. I like the way they speak in the movie. It's like how we speak at home. It has jokes and everything. It shows a lot of the fisherman side and how they live, and it's like
a sad point of view. நல்ல வடிவா எடுத்திருக்கணும், எமோஷனலா எடுத்திருக்கணும், ஒரு ஒரு ஃபேமிலி ஓரியன்டா பார்க்கக்கூடிய படம் இது. கொஞ்சம் எண்டிங் வந்து சேட் தான், எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா இது ஒரு ஒரு நல்ல ஒரு படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அந்தோணி திரைப்படம்ன்றது கல் மனசுகளையும் கலங்க வச்சிட்டது. இப்படி ஒரு தியேட்டரில் இவ்வளவு அமைதியாக ஒரு சத்தமும் இல்லாமல் அப்படியே ஒரு அமைதியான கடலில் மாதிரி அது இருந்தது. மிக சிறப்பாக இருந்தது. அது ஒரு வாழ்க்கையை, ஒரு உயிரோட்டமான வாழ்க்கையை படமாக்கி, கதையோடு படமாக்கி, கூடுதலாக மலையாள படங்களை தான் இப்படியான படங்கள் வருவது, அது மிகவும் வெற்றி பெறுவதும் உண்டு. அது ஒரு விருதுக்குரிய கதைகளாக மாறுது. ஆனால் இன்று நான் பார்த்த பொழுது இந்த அந்தோணி திரைப்படம் ஒரு விருதுக்குரிய படமாக இயற்கையோடு நாங்கள் எல்லாம் என்ன ஒரு 20 வருஷம் இலங்கையில இருந்த ஒரு உணர்வை தந்தது. அந்த கடலோடும் அந்த கடல் வாழ் மக்களோடும் அந்த வாழ்ந்த உணர்வை தத்துருவமாக அதை தந்த ஒரு படம்.